வணக்கம் சார். ம். வணக்கம் தம்பி. உட்காருப்பா. யார் நீ? இந்த நேரத்துல உனக்கு என்ன வேணும்? சார், நான் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட்டா? சரி. என்ன விஷயம்? யார் மேல புகார்? சொல்லுங்க. சார், நம்ம ஊர்ல ஒரு வயசான தாத்தா, பாவம் ரொம்ப தளர்ந்து போய் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் அவர் முன்னாடி வந்து நின்னான். ஐயா, பசிக்குது, கொஞ்சம் காசு குடுங்கன்னு கெஞ்சி கேட்டான். அந்த தாத்தாவும் மனசு இறங்கி, தன்னோட பையில இருந்து ஒரு ரூ. 100 நோட்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு போயிட்டான். சரி தம்பி. இதுல என்னப்பா இருக்கு? ஒருத்தர் பிச்சை போட்டாரு. அவ்வளவுதானே? இதுக்கா கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த? என் நேரத்த வீணடிக்காத. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இது கதையோட முதல் பாதி தான். சரி. சீக்கிரம் சொல்லு. அப்புறம் அந்த தாத்தா இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனாரு. அப்போ திடீர்னு ஒரு முரட்டு ஆள், ஒரு திருடன், கையில பெரிய கத்தியோட வந்து தாத்தாவ மறிச்சான். ஏய் பெருசு, மரியாதையா வச்சிருக்க பணத்தையெல்லாம் எடுத்து போடு, இல்ல நான் குத்திருவேன்னு மிரட்டுனான். அந்த தாத்தாவும் உயிருக்கு பயந்து அழுதுகிட்டே இருந்த மிச்ச பணத்தையும் அந்த திருட்டு நாய்க்கு கொடுத்துட்டாரு. யோவ்! தம்பி. நீ சொல்றத பார்த்தா இது ஏதோ பெரிய வழிப்பறி கேஸ் போல இருக்கே. எந்த இடத்துல நடந்தது? அந்த தாத்தா இப்ப எங்க? முதல்ல அதச் சொல்லு. சார், நான் இவ்வளவு நேரமும் சொன்னதெல்லாம் ஒரு உதாரணம் தான். சாம்பிள் கத. என்னோட உண்மையான புகார நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என்ன தம்பி விளையாடுறியா? போலீஸ் ஸ்டேஷன் என்ன பாக்க? என் நேரத்தை வீணடிக்கிறியா? போயா வெளியே. இல்ல சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் விளையாடல. ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனைய பத்தி பேசத்தான் இந்த உதாரணத்த சொன்னேன். ப்ளீஸ் உட்காருங்க சார். அப்பத்தி வளைக்காம ஒழுங்கா சொல்லு. சார், ஒருத்தன் நம்மகிட்ட பிச்சை கேட்டா அது நம்ம விருப்பம். கொடுத்தாலும் கொடுப்போம், இல்லனாலும் போவோம். ஆனா, நம்மள மிரட்டி, கத்திய காட்டி, கட்டாயப்படுத்தி ஒருத்தன் பணம் புடுங்குறான்னா, அதுக்கு பேர் என்ன சார்? அதுவா? அது திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, இப்படி பல செக்ஷன்ல வரும். கரெக்ட் சார். திருட்டு தான். இப்போ என்னோட புகாருக்கு வரேன். சார், நம்ம நாட்டுல ஒரு பெரிய தப்பு, ஒரு பெரிய திருட்டு சட்டப்பூர்வமாவே நடக்குது சார். சட்டப்பூர்வமா திருட்டா? என்னப்பா சொல்ற? புரியலையே. யார் கட்டாயப்படுத்துறது? ரவுடிகளா? சார், அது வேற யாரும் இல்ல. அது அரசாங்கம். அவங்க கேக்குற அந்த கட்டாய பணத்தோட பேரு வரி, டாக்ஸ். அடப்போப்பா. நான் கூட ஏதோன்னு நினைச்சேன். தம்பி என்ன பேசிட்டு இருக்க? விளையாட்டுத்தனமா இருக்கு. வரி கட்டுறது நம்ம எல்லோரோட கடமை. அந்த வரியில தான் நாடே நடக்குது. அங்கதான் சார் நாம எல்லாரும் ஏமாறோம். ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம இஷ்டப்பட்டு குடுக்கிற பணம் கடமை. ஆனா, பலன் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு பயந்து போய் குடுக்கிற பணம் கப்பம் சார். அது திருட்டுக்கு சமம். என்ன பலன் கிடைக்கலன்னு சொல்ற? ரோடு போடுறாங்க, ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இதெல்லாம் யார் பணத்துல? சார், நாம கட்டார். நாம கட்டுற வரியில எத்தனை சதவீதம் மக்களுக்கு உண்மையான சேவையா வந்து சேருது? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா சரியான சிகிச்சை இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா தரம் இருக்கா? ஏன் சார் எல்லாரும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் ஓடுறோம்? அங்க லட்சக்கணக்குல செலவு பண்றோம். அப்புறம் எதுக்கு சார் வரி கட்டணும்? தம்பி, நீ சொல்றதுல நியாயம் இருக்கலாம். ஊழல் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வரி கட்டாம இருந்தா தேச துரோகம் தம்பி. நாடு ஸ்தம்பிச்சு போயிடாதா? ராணுவத்துக்கு யாரு சம்பளம் தருவா? எனக்கு யாரு சம்பளம் தருவா? சார், நான் நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க சொல்லல. இந்த சிஸ்டம் தப்பா இருக்குன்னு சொல்றேன். நாம குடுக்கிற வரிப்பணம் அரசியல்வாதிகளோட ஊழலுக்கும் அதிகாரிகளின் ஆடம்பரத்துக்கும் தான் அதிகமா போகுது. இது ஒரு சட்டப்பூர்வமான கொள்ளை இல்லையா? நீ சொல்றது சரிதான்ப்பா. நம்ம செலுத்துற வரியெல்லாம் பல நேரங்கள்ல வீணாதான் போயிட்டு இருக்கு. சரி, குறை சொல்றது ஈஸி. இதுக்கு என்னப்பா தீர்வு? உன்கிட்ட ஏதாச்சும் மாற்று யோசனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். ஒரு அருமையான யோசனை. நாம இந்த கட்டாய வரி டாக்ஸ் சிஸ்டத்த ஒழிச்சிட்டு ஒரு நன்கொடை டொனேஷன் சிஸ்டத்த கொண்டு வரணும் சார். நன்கொடை சிஸ்டமா? எது டொனேஷன் சிஸ்டமா அப்படின்னா? விளக்கமா சொல்லு. சார், இந்த வரி சிஸ்டத்துல அரசாங்கம் நல்லது பண்ணாலும் பண்ணலனாலும் நாம கட்டாயம் வரி செலுத்தியே ஆகணும். அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல.
ஆனா இந்த டொனேஷன் சிஸ்டம் அப்படி இல்ல. இதுல அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் மக்கள் பணம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு, ரோடு நல்லா போட்டாங்களா? மக்கள் சந்தோஷமா அந்த துறைக்கு நன்கொடை அளிப்பாங்க. மருத்துவமனை தரமா இருக்கா? மக்கள் தாங்களாகவே முன்வந்து டொனேஷன் பணம் கட்டுவாங்க. பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி இல்ல சார். ஒரு கோயிலுக்கு உண்டியல்ல போடுற மாதிரி மனமுவந்து போடுவாங்க. இதனால அரசாங்கத்துக்கும் பொறுப்பு வரும். சரியா வேலை செஞ்சாதான் காசு கிடைக்கும்ங்கிற பயம் வரும். ஊழல் தானா குறையும். அடேங்கப்பா! யோசிச்சு பார்த்தா இது அருமையான யோசனையா இருக்கேப்பா. கட்டாயம்ங்கிறத விட கடமை உணர்ச்சியில மக்கள் கொடுக்கறது தான் உண்மையான ஜனநாயகம். இது கண்டிப்பா நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம்தான். சொல்லுப்பா, இப்ப நான் என்ன செய்யணும் உனக்கு? இந்த ஐடியாவை வச்சு என்ன பண்ண போற? ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்க புரிதலுக்கு நன்றி. சார், நானும் என்னோட சேர்ந்த பல இளைஞர்களும் இத பற்றி பொதுவெளியில மக்கள் கிட்ட பேச போறோம். ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்த ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உங்களோட பாதுகாப்பு வேணும். சட்டப்பூர்வமான அனுமதி வேணும். அதுக்கு தான் சார் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசி உங்களுக்கு புரிய வச்சேன். கண்டிப்பா தம்பி, நான் பாதுகாப்பு தரேன். எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு நான் செஞ்சு தரேன். உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட எதிர்காலம். கலக்குங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். பாத்தையா இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்குன்னு. என்னமா பேசிட்டு போறான் அந்த தம்பி. இவன் சொல்ற அந்த மாற்றம் வந்தா இந்த நாடே மாறிடுமே. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கண்டிப்பா தேவை.